Frank Rand அப்படிங்கிறவர் he made this observation more than 150 years ago. He said, I am not a bad guy. I am not undisciplined. I am not an idiot. நான் என்ன பண்றது? All the things I like, ஏதாவது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, it is either illegal or it is immoral or it is fattening. நான் என்ன பண்ணுவேன்? There is a beautiful lesson hidden here for lawmakers and team managers. Let's see. Namaste. இந்த ஹார்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அட்வைஸ் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்க. தே சே டெக்னிக்ஸ் டாக்டிக்ஸ் கேன் பி மெனி, அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. பிரின்சிபல்ஸ், 1-2 பிரின்சிபல்ஸ் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதில் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபியூ பிரின்சிபல்ஸில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. தே சே, if you want that animal, that very large, very strong, taller than you animal, to do as you want it to do, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, make the right thing easy, make the wrong thing hard. புரிஞ்சுதா? எதை நீ பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதை பண்ண அதுக்கு சுலபமாக்கி விட்டு, எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை பண்றதுக்கு கஷ்டமாக்கி விட்டுரு. That is the magic, it seems. That is the magic of horse training. Everything else derives from there. They call it friction removal. இந்த உராய்வு இருக்கே, அதை ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. We have seen that in Facebook. Facebookல நீ எங்கேயாவது ஒரு சைட்ல ஏதாவது ஒரு இடத்துல லாகின் யூசிங் ஃபேஸ்புக் அப்படின்னு பண்ணிட்டேன்னா, அந்த ஃபேஸ்புக்கோட சின்ன ட்ராக்கர், ஒரு குக்கி மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒன்று உட்கார்ந்துட்டு இருந்து, வேற எந்த சைட்டுக்கெல்லாம் நீங்க போனாலும் அங்கெல்லாம் ஃபேஸ்புக்கோட லாகின் அக்செப்டபிளான்னு பார்த்து உங்களை ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா, உராய்வே இல்லாமல், they make you who you are as a Facebook member. Yes, it makes your experience better, but yes, it also helps Facebook keep track of what you're doing. இதே friction removal அமேசானும் பண்ணாங்க. ஒவ்வொரு தடவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதும் உங்க டெலிவரி அட்ரஸை கொடுங்க, உங்க ஃபுல் பேரை கொடுங்க, உங்க கிரெடிட் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்காமல், one click to purchase. When they do that, they are removing friction. ஏன்னா ஷாப்பிங் கார்ட்ல எடுத்து போட்டதுலேருந்து இன்னும் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 2 பட்டனை அமுத்தி கடைசியில தான் நான் ஷாப் பண்ண போறேன்னா, இந்த ஷாப்பிங் கார்ட்டை நான் அபேண்டன் பண்றதுக்கு, கைவிடுவதற்கு so many more opportunities. Make the right thing, according to Amazon and Facebook, easy. Make the wrong things hard to do. இதே பிரின்சிபல் இந்த புத்தகத்துல திருப்பி 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 they elaborate. It's called nudge. It's not called push. It's not called shove. It's called nudge. Slight, sideways, indirect, suggestive motion. இந்த புத்தகத்துல the authors talk about how large companies around the world have made small, very small changes to how they laid their office, to how they worked with their employees, that increased productivity, that increased employee happiness. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்நாக் பார்ல அவங்களுடைய அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் கை கெட்டாத தூரத்துல ஒரு கதவை போட்டு மூடி கபோர்ட்குள்ள வச்சுட்டு, ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து கண்ணுக்கு தெரியிற இடத்துல வச்சாலே
மக்கள் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. ஜிம்மை வந்து எங்கேயோ ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வைக்காம பார்க்கிங் லாட்டுக்கு நீ போற வழியிலேயே ஜிம்மை வச்சா அங்க நடக்கிறது உன் கண்ணில் பட்டு யூ பிகம் அ ஜிம் மெம்பர், யூ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங், ஃபிட்னஸ் கோஸ் அப். நட்ஜ், மேக் த ரைட் திங் ஈஸி. We'll look at some examples now. இது வந்து ட்ராஷ் கேன், ஒரு ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ட்ராஷ் கேன். பார்த்த உடனேயே எதனுள்ள நான் நியூஸ் பேப்பரை போடணும், எதனுள்ள நான் பாட்டில்ஸ் கேன்ஸை போடணும் அப்படின்னு அப்பேரண்டா தெரியறது பாருங்க. நத்திங் பட் மேக்கிங் த ரைட் திங் ஈஸி, டைரக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஹேவ் யூ நோட்டீஸ் திஸ் இன் ஹைவேஸ்? கேட்ஸ் ஐ அப்படின்னு பேரு. இருட்டில் போயிட்டு இருக்கும்போது சின்னதாக லைட் அடிச்சிட்டு இருக்கும். சரி, லைட் அடிச்சிட்டு இருக்கும், பட் ரோடோட சமநிலையில பண்ணிருக்கலாமே. எதுக்கு அந்த பம்ப் பம்ப் பம்ப்? எதுக்குன்னா ஜஸ்ட் இன் கேஸ் யூ நாட் ஆஃப், அப்படியே ஸ்லைட்டா கண்ணு அசந்துட்டீங்கன்னா, ஸ்லைட்டா லெஃப்டோ ரைட்டோ போனீங்கன்னா, இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் yet, பட் இட் இஸ் அ வேக் அப் கால். டக 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 டகன்னு நீங்க பண்ணும்போது it wakes you up, it jolts you back into reality, and you save yourself, save many others around you. The right thing is easy, smooth போலாம். The wrong thing is harder. இந்த ஈயை வந்து நீங்க ஊர் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. ஆனா ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்ல முதல் முறையா இந்த ஈ மக்களை ஈர்த்தது. என்னடா அப்படின்னா, it is from urinalfly.com. படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மென்ஸ் டாய்லெட்ல ஸ்பில்லேஜை குறைக்கிறாங்களாம். they just gave a target. ஒரு சின்ன ஸ்டிக்கர் அந்த ஓரத்துல ஒட்டின உடனேயே இந்த ஏரோ காட்டுது பாருங்க. do you see that sticker? People immediately started playing the game, started focusing, and spillage was saved, hygiene was improved. Make the right thing fun. Make the right thing easy. Steve Jobs, famous for many things, famous also for his leadership at Pixar. எத்தனையோ அமேசிங் மூவிஸ் அவர் ஹெட்டா இருந்த போது வந்திருக்கு. இந்த பிக்சார்ங்கிற அந்த பியூட்டிஃபுல் கம்பெனியோட அந்த ஆஃபீஸ் கேம்பஸ்ல there is a building called the Steve Jobs building. The Steve Jobs building was designed by Steve Jobs. He gave a lot of input to it. அவர் இறப்பதற்கு முன்னாட பண்ண கடைசி 2 பில்டிங்ஸ்ல இது ஒன்று, ஆப்பிள் பில்டிங் ஒன்று. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் பில்டிங்கை வந்து the seniors at Pixar even called it, that is Steve's movie. ஏன்னா பிக்சார்ல எல்லாமே மூவி தானே. ஸ்டீவ் மூவி டைரக்ட் பண்ற மாதிரி உட்கார்ந்து அதுக்கு மெனக்கெட்டிருக்கார் அப்படிங்களாங்க. பியூட்டிஃபுல் லார்ஜ் ஏட்ரியம் இன் த ஃப்ரண்ட். லெஃப்ட்ல போனால் டெக்னாலஜி டீம் இருக்கிற அந்த பெரிய இடம். நேராக போனால் மார்க்கெட்டிங் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ரைட்டில் போனீங்கன்னா டிசைனர்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ், கிராஃபிக்ஸ் ஃபோக்ஸ். இவங்கெல்லாம் சேரும் இடம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஏட்ரியம் பில்ட் பண்ணிட்டு, that's not enough. I want them to have chance encounters, unexpected random meetings நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் டாய்லெட்ஸ் இருக்கணும், அதுவும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஏட்ரியம் கிட்ட தான். அப்பதான் எல்லாரும் இங்க வருவாங்க போவாங்க. கை கழுவும் போதாவது they will meet and amazing ideas will fly அப்படின்னா. ஓகே, நல்ல வேளை அவருடைய ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆகல, ஏன்னா பெரிய கியூ ஆயிருக்கும் அப்புறம். பட் ஐ ஹோப் யூ கெட் தி மெசேஜ். ஹிஸ் இன்டென்ட் வாஸ் டு மேக் interaction, collaboration, group brainstorming friction free. He wanted to make the right thing not just easy, he made it inevitable. That is Steve Jobs for you. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல 90 டிகிரிஸ்லயோ 90 டிகிரியை விட கம்மியா அக்யூட் ஆங்கிள் கான்கிரீட் பாத்வேஸ் திரும்புறதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா
Probably you must have seen this in WhatsApp also. You must have seen that after a while, this happens. நீ யாரா என்ன சொல்றதுக்கு இப்படி போகணும்னு யோசிச்சியாடா போடுறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் த பாத் அப்படின்னு மக்கள் ஒத்தையடி பாதையை எடுத்துன்னு போயிடுறாங்க. இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இந்த குறுக்கு பாதை இருக்கே அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நிறைய ஜோக்ஸ் பார்த்துப்போம். But did you know there is another layer to this? I recently found out. There is this concept called the desire path, it seems. நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய லார்ஜ் கேம்பஸஸ்ல இப்பெல்லாம் they build the buildings, they don't lay the paths, they fill it with grass, and then they let the crowd, the wisdom of the crowds அப்படிம்பாங்க, they let the crowds form the paths. ஒத்தையடி பாதை ஒன்று ஃபார்ம் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அந்த இடத்துல கிராஸே இல்லாமல் ஆகும். கிளியரா ஓ இதுதான் நீங்க போக ஆசைப்படுற பார்த்தா, இந்த பில்டிங் டு இந்த பில்டிங் டிராஃபிக் இப்படிதான் போறதா, அந்த பில்டிங் நிறைய பேர் போறது இல்லையா, அங்க போறவங்க இது வழியா போகாம அப்படிதான் போறாங்களா அப்படின்னு the architects, the landscape artists realize, learn. After a year they come back and then அந்த desire pathways இருக்கே அவங்கள் விழைந்த வழிகள், அந்த வழிகள்ல they lay the concrete. They say this is the right way to do it. இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா probably makes much more sense than trying to lay down a path and forcing people to use it. மகாராஷ்டிரால இப்படி ஒரு வில்லேஜ் இருக்கான், ஷனி ஷிங்னாப்பூர் அப்படின்னு. சனி பகவான் கோவில், ஒரு சுயம்பு கல் ஒன்று, மேலே ரூஃப் கூட கிடையாது அந்த கோவிலுக்கு. அப்படியே வெளியிலேருந்து வந்த மெட்டியரைட் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல், சனி பகவான் சக்தி வாய்ந்தது. அந்த வில்லேஜில் திருட்டு பயமே கிடையாது. எந்த அளவுக்கு திருட்டு பயம் கிடையாதுன்னா, they don't even have doors. பூட்டுகளும் கதவுகளுமே கூட இல்லாத ஒரு வில்லேஜ் அப்படி. How did they manage it? For hundreds of years, there is no door and no lock on the door. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், இந்த make the right thing easy, make the wrong thing hard அப்படின்னு பேசணுமே, this is a wrong thing hard. யோசிச்சு பார்த்தீங்களா? இது ஒரு வில்லேஜ், சுத்தி காடு. இந்த வில்லேஜ்ல இருக்கிறவன் தான் இந்த வில்லேஜ்ல இருக்கிறவன்ட்ட திருடணும். அவன் வீட்லயும் கதவில்ல, இவன் வீட்லயும் கதவில்ல. திருடி எங்கப்பா வைப்பான்? Make the wrong thing hard. Do you get it? So the lesson I take away from this is, if you are a lawmaker, if you are a manager of a team where you lay down the code of ethics, the culture, the principles that you will follow as a team, just remember, two things are very important. And the law உனக்கும் applicable-ஆ இருக்கணும். You can't just lay it down, you have to adopt it yourself. And the law should aim to make the right thing easy. நான் பண்ண ரெடி, நான் கரெக்டா பண்ண ரெடி, ஆனா இவ்வளவு கஷ்டமா பண்ணி வச்சிருக்கீங்களே லானால அப்படின்னு இல்லாம இருக்க முயலணும். And yes, it can strive to make the wrong thing hard. That's my takeaway. And the wrong thing hard அப்படின்னு சொல்லும்போது, here is a classic example. If you're watching TV, if you're addicted to Netflix, what do? Just throw away the remote. Every TV comes with all the controls on the side of the TV. Everything can be done. So every time you want to open up a new season, new episode, go try doing it without your remote. That's enough. The wrong thing is automatically made hard. Thank you. And by the way, this is our schedule for March. Looking forward to meeting you again on the 2nd of March. Thank you.